பாட்டி அத்தை பாட்டி பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி அத்தை மெதுவா பாத்து ஐயோ என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்க மெதுவா ஐயோ பாட்டி உட்கார வைப்பா உட்காருங்க பாட்டி என்ன ஆச்சு பாட்டி எப்படி கீழே விழுந்தீங்க அத்தை சொல்லுங்க அத்தை எப்படி விழுந்தீங்க என்ன பாட்டி திரு திருன்னு முழிக்கிறீங்க சொல்லுங்க எப்படி விழுந்தீங்க பாட்டி ப்ளீஸ் எப்படி விழுந்தீங்கன்னு சொல்லுங்க அது கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. தைல பாட்டில ரூம் முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் மேல இருக்குமோன்னு நினைச்சு ஸ்டூல் போட்டு ஏறினேன், தடுமாறி விழுந்துட்டேன்பா. ஏன் பாட்டி உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்னையோ இல்ல அம்மாவையோ கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, நானும் அம்மாவும் ஏதோ வேலையில பிஸியா இருந்தோம்னா நிலா இங்க ஃப்ரீயா தானே இருக்கா, அவளை கூப்பிட்டுருக்கலாம்ல பாட்டி. இவன் வேற இந்த விளங்காதவ வச்ச மைக்க எங்க இருக்குன்னு தேடி தாண்டா நான் கீழே விழுந்தேன். இதுல இவளை எப்படிடா நான் உதவிக்கு கூப்பிடுறது? ஏன் பாட்டி என்ன கூப்பிடல? உங்களுக்கு சேவை பண்ணதானே நான் இந்த வீட்டுல இருக்கேன், என்னையே கூப்பிடல சொல்லுங்க பாட்டி. பாட்டி இனிமே உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நிலாவை கூப்பிடுங்க, சரியா? வெளிய வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட சொல்றியா? விளங்கிடு பாட்டி. இப்ப பரவாயில்லையா? வேணா நான் டாக்டருக்கு போன் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாலே சரியா போயிடும். சரி பாட்டி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மா, நீங்க பாட்டிக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு வாங்க. சரிப்பா, எடுத்துட்டு வந்துடுறாங்க. நிலா, அந்த தைலம் இங்க எங்கேயாவது தான் இருக்கும், எடுத்து பாட்டிக்கு தேய்ச்சி விடு. சரிங்க தான், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க போங்க, நீங்க போங்க தான், நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க பாட்டி. ஐயோ சாரி பாட்டி. என்ன பாட்டி, நீங்க தைலத்தை தேடி ஸ்டூல்ல ஏறின மாதிரி தெரியலையே. நான் உங்களுக்கு தெரியாம இந்த ரூம்ல நான் மைக்க ஏதாவது செட் பண்ணிருக்கேனான்னு தானே தேடி பார்க்கலான்னு மேல ஏறினீங்க. என்ன அப்படி ஜர்க் ஆகுறீங்க? நான் நிஜமாவே மைக்க செட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனா அந்த மைக்க உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் அதை இந்த ரூம்ல வைக்கல, உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ளேயே அந்த மைக்க நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க தனி ஒருவன் படம் பார்க்கலையா? அந்த படத்துல இப்படிதான் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. நானும் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்க உடம்புக்குள்ள அந்த மைக்கை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் உடனே அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிரும். செம்ம ஐடியால. இனிமே நீங்க யார்கிட்ட எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் வரட்டா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு போறா? ஒருவேளை நிஜமாவே உடம்புக்குள்ள மைக் இருக்கோ? அவதான் சொல்றான்னா நானும் அதை நம்புறேன் பாரு. சினிமாவில் நடக்கிறதெல்லாம் நிஜத்துல எப்படி செய்ய முடியும்? இந்த திமிர் பிடிச்சவ இந்த ரூமுக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பா.
என்னைக்கு இருந்தாலும் அது எனக்கு தெரியாமலையா போயிடும். அப்புறம்தான் இருக்கு இந்த குள்ளச்சிக்கு. கடவுளே, எப்படியோ ஒரு வழியா என் பையனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு தடங்களை உண்டு பண்ணணும்னு என் மாமியார் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த கெட்ட எண்ணம் பலிக்க கூடாது. நான் நினைச்ச மாதிரி வர 25ஆம் தேதி என்னோட பையன் சித்து சந்தோஷமா தென்றல் கழுத்துல தாலி கட்டி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். நேரு சாரதா நான் பாக்குறேன். சாரதாம்மா இல்லையா? அவங்க பூஜையில இருக்காங்க. நீங்க யாரு? நான் கல்யாண மண்டபத்தோட மேனேஜர். இவரு சமையல் கான்ட்ராக்டர். அவங்க பையனுக்கு வர 25ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்காங்க இல்லையா, அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம். ஓ அப்படியா? உள்ள வாங்க, உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம் வாங்க. வாங்க சார், வாங்க. வணக்கம்மா. வணக்கம். சுகந்தி, இவங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரியா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். சரிங்க. சொல்லுங்க, என்ன 2 பேரும் வந்திருக்கீங்க? அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆனா நீங்க மண்டபத்துக்கு வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. அதிகபட்சமா இன்னும் 2 நாளைக்குள்ள முழு பணத்தையும் செட்டில் பண்ணாதான் மண்டபத்தை புக் பண்ண முடியும். இல்லனா நீங்க வேற மண்டபத்தை தான் பார்க்கணும்னு ஓனர் சொல்லிருக்காரு. அம்மா, எனக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிடலாம். பணம் எப்பமா கிடைக்கும்? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியும் இன்னும் 2 நாள்ல எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுவேன். உங்க ஓனரை தயக்கம் இல்லாம இருக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு நான் நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ அட்வான்ஸ் கொடுத்துறேன். நீங்களும் எந்த தயக்கமும் இல்லாம சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுக்கும் இன்னைக்கே ஆர்டர் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அப்ப நான் வரேம்மா. வரேன். வாங்க. சாரதாம்மா, எப்படி இருக்கீங்க? உங்க பையனோட கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அது விஷயமா பேசதான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 5 லட்சத்துல தான் நான் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். மீதி பணத்தையும் சீக்கிரம் செட்டில் பண்ணாதான் வேலை நடக்கும். அதான் நீங்க தர வேண்டிய பேலன்ஸ் 25 லட்சம் எப்ப கிடைக்கும்னு கேக்கதான் கால் பண்ணேங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நாளைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு மறுநாள் நாள் ரொம்ப அமோகமா இருக்கு. அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு மொத்த பணத்தையும் அப்பவே செட்டில் பண்ணிடுறேன். என்னம்மா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப கன்ஃபார்மா நாளைக்கு மறுநாள் எல்லா பணமும் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிருமா. இந்த கந்தசாமி கொடுத்த வாக்கு கடவுள் கொடுத்த வாக்கு மாதிரி. நீங்க கவலையே படாம கல்யாண வேலையை பாருங்கம்மா. ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வச்சிரட்டுமா? சரிங்க சார். இந்த விஷயத்தை ஆண்டலம்மா கிட்ட சொல்லிடுவோம். சொல்லு கந்தசாமி. அம்மா, சாரதா போன் பண்ணாங்கம்மா. என்ன சொன்னா? பணம் கேட்டாளா? ஆமாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, மொத்த பணத்தையும் கொடுக்காம இருக்கீங்களே, எப்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்கம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நாளைக்கு மறுநாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கம்மா. உண்மையாவே அப்படி பண்ண போறியா என்ன? அது எப்படிமா செய்வேன்? சும்மா இப்போதைக்கு அப்படி சொல்லி சமாளிச்சிட்டமா. அதானே பார்த்தேன். நீ கடைசி வரைக்கும் பணம் அப்ப தரேன் இப்ப தரேன்னு சொல்லி சும்மா ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடு. மத்தபடி
பணத்தை எடுத்து கொடுத்துறாத. கண்டிப்பா கொடுக்க மாட்டேம்மா. அம்மா, எனக்கு ஃபியூச்சர்ல எதுவும் சிக்கல் வராம நீங்க தான் பாத்துக்கணுமா. என்ன கந்தசாமி இப்படி சொல்லிட்ட? நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. உன்னை போய் நான் கைவிட்டுருவேனா? அந்த சாரதா பணம் இல்லாம நினைச்ச தேதியில அவ பையன் கல்யாணத்தை நடத்த முடியாம அசிங்கப்பட்டு நிக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு, உன்னை நான் வேற லெவலுக்கு கொண்டு போறேன். சரிங்கம்மா. சரி கந்தசாமி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். மா, போயிட்டு வரேம்மா. அம்மாடி தென்றல், ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா? இந்தாம்மா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இத சாரதாம்மா கிட்ட கொடுத்துரு. எதுக்குப்பா? கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன் இருக்குல்ல, ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ள கோட்டு சூட்டு தானே போடணும். இந்த பணத்தை சம்பந்திம்மா கிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்ச கோட் சூட்டு வாங்கிக்க சொல்லு. அப்பா, சித்துக்கு கோட் சூட் வாங்குறதுக்கு நாம ஏன் பணம் கொடுக்கணும்? என்னம்மா இப்படி பேசுறடி? இதெல்லாம் பொண்ணு வீட்டுல வழக்கமா செய்யற முறை தானம்மா. என்ன முறை? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாப்பிள்ள போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பொண்ணு வீட்டுல தான் வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் வேண்டாம்ப்பா. சித்து கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவனே ட்ரெஸ் வாங்கிப்பான். தென்றல், அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. இந்தா, முதல்ல இந்த பணத்தை புடி. அப்பா, வேண்டாம்ப்பா. இல்லப்பா, மாப்பிள்ளைக்கு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறது கொஞ்சம் அதிகம் தான். என்ன பண்றது? போனா போது, கொண்டு போய் கொடு. அப்புறம் நாளைக்கு துணி வாங்குறது கூட பணம் கொடுக்கலன்னு பேச்சு வந்துட போகுது. என்ன முறைப்பு? நான் உள்ளதை தானே சொல்றேன். பணத்தை வாங்கிட்டு போ. அம்மா, நான் தான் இந்த பணமே வேண்டான்னு சொல்றேன்ல. பெரியவங்க சொல்ற பேச்ச கொஞ்சமாச்சும் மதிச்சு கேளு. நீயா அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டே இருக்காத. கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் உன் கல்யாணம் நின்னு போச்சே, மறந்து போச்சா? இந்த முறையாவது எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கட்டும். அம்மா, உனக்கு நல்ல விஷயத்த கூட நல்லபடியா சொல்ல தெரியாதா? மனசு காயப்படுத்துற மாதிரி தான் பேசுவியா? பாரு, அக்கா அழறாங்க. ஆனா ஊரா கண் கலங்கிடுமே, அப்பதானே மத்தவங்க மனசு அழகும். நான் கேட்டவளா தெரிவேன். எப்படியோ போங்க. தென்றல், விடுமா. இப்ப பேச்சே இப்படிதான் ஆகி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ ஏம்மா கண் கலங்குற? இந்தா, இந்த பணத்தை கொண்டு போய் சம்பந்திம்மா கிட்ட கொடு. போயிட்டு வாமா. என்னடா அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கை கழுவுற? தோசை சூப்பர்மா. நான் சுட்டது இட்லி. சாரிமா. ஓட்டனா சித்து, நீ வா, வந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் ஆபீஸ்ல போய் பாத்துக்கிறேன். எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சாரதா, உன் புள்ளைக்கு பசிக்காது, கல்யாணம் ஆகுற வரைக்கும் தூக்கம் வராது. கல்யாணம் நெருங்குதுல்ல, மேலும் பல பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. அப்படியா? மா, நீங்க வேறம்மா. காலையில ஜாக்கிங் போகும்போது இளநீ குடிச்சேன், அதான் பசிக்கல. சார், இப்ப ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தீங்களாமா, கல்யாணத்துக்கு இப்பத்துல இருந்தே உடம்ப எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணா பாருங்க. அம்மா, தட்டும் போது இரும்பு பீரோவை தட்டுற மாதிரியே இருக்குமா? எதுக்கு சிரிக்கிற சிறுத்தை? தென்றல், அத்தை வா. தென்றல், நீ சாப்பிட வா. இல்ல அத்தை, நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னது இளநியா? என்ன இல்ல, உங்க வருங்கால வீட்டுக்காரரு கல்யாணத்துக்காக இப்பத்துல இருந்து இளநியெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கூலா வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அந்த மாதிரி நீயும் ஏதாவது மெயின்டைன் பண்றியான்னு கேட்டேன். சும்மா இருக்காம எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. பாத்தீங்களாமா, பாத்தீங்களாமா, என்னங்க வெக்கப்படாதவன் இப்ப எப்படி எல்லாம் வெக்கப்படுறான்னு பாத்தீங்களாமா? அத்தை, இந்தாங்க அத்தை. ரிசப்ஷனுக்கு சித்துக்கு கோட் சூட் வாங்கறதுக்கு அப்பா கொடுத்தமிச்சாரு. இந்த தென்றல், எதுக்கு இதெல்லாம்? நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அத்தை, நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பணத்தை அப்பா என்கிட்ட கொடுக்கும்போது அம்மா என்ன ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க.
இப்ப நீங்க வாங்கலன்னா நான் என் அம்மா கிட்ட திரும்பவும் அசிங்கப்படணும். அப்படின்னு தென்றல் சொன்னாங்க உங்க அம்மா? இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கும்போது வாங்காம நானே எங்க அப்பா கிட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ என் அம்மா, ஏற்கனவே ஒரு தடவை கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் உன் கல்யாணம் நின்னு போச்சு, இந்த கல்யாணமாவது எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லி ஒரு மாதிரி குத்தி காமிச்சிட்டாங்க. பெத்த அம்மாவே என்னை இப்படி இன்சல்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் 2-3 நாள் தானே, அதுக்கப்புறம் நீ முறைப்படி என் வீட்டுக்கு மருமகளா வந்துருவ. அதுக்கப்புறம் பாரு, நானும் என் பையனும் உன்னை எப்படியெல்லாம் தாங்குன்னு தாங்க போறோன்னு. இந்தாங்க. சரி கொடு. மா, இந்த பணத்தெல்லாம் வாங்காதீங்க. ஏண்டா? நான் என்ன சாதாரண மாப்பிள்ளையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க அங்க எத்தனை பொண்ணுங்க கியூல நின்னுட்டு இருக்காங்க தெரியுமா? என்னடா சொல்ற? யாரா கியூல நின்னா? நான் ஒருத்திய கூட பார்க்கலையடா. ஓ, அந்த சிவானி சொல்றியா? அவன் பார்வை கோளாறுடா. சாவடிச்சிடுவேன். உட ஆளே கோளாறு. மா, என் ரேஞ்சுக்கு ஒரு 20-25,000த்துக்காவது கோட் ஷூட் போட்டா தானேமா ரிசப்ஷன்ல பார்க்க நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த 10,000த்துக்கு வாங்கினா எப்படிமா நல்லா இருக்கும்? எனக்கு இந்த 10,000 ரூபாய் பத்தாதுமா. என்னடா பத்தாது? இதோ பாருடா, உனக்கு எல்லாம் 10,000மே ஓவர்ரா. இல்ல மச்சான், உனக்கு இல்ல. பொதுவா கல்யாணம் பண்ணிக்க போற எவனுமே காஸ்ட்லியா Dress எடுக்க கூடாது மச்சான். ஏன்னு கேள. தென்றல் நீ கேள. ஏன் ஆண்டி நீங்க கேளுங்களேன். என்ன சொல்ற? அம்மா நீங்க கேளுங்களேன். நீங்க கேட்கவே வேணாம், நானே சொல்றேன். கல்யாணத்துக்கு எடுக்கிற Dress அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த Dress எவனுமே யூஸ் பண்ணதா சரித்திரமே இல்ல. ஒரே ஒரு நாள் போட்டுக்க போற Dressக்கு எதுக்குடா ஓவரா செலவு பண்ணணும்? கரெக்ட் தானே? பேசாம கிராமத்து தாத்தா ஸ்டைல ஒரு ஒட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? தென்றல், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. மச்சான் கல்யாணத்துல கோமணத்தை கட்டிக்கிட்டே மேட்ச் பண்ணிடுவான். எதுக்கு காசை வீணாக்கிக்கிட்டு? இந்த பாரு, நீ என்ன பண்ற? இந்த காசை கொண்டு போய் நேரா உங்க அப்பா கிட்ட கொடுத்துற. ஓகே? என்ன மச்சான், இந்த ஐடியா சூப்பர்ல? கண்ணிலே பற்றாத ஐடியா வராது. ஒரு நாளும் கல்யாணம்ன்றது அழகான மெமரிஸ்டா. அந்த அழகான மெமரிஸ்க்கு ஒரு காஸ்ட்லியான Dress போடலாம். இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேனா, டேய் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியார், இல்லைன்னா வாயிலே குத்து விடும். மா, எனக்கு கோட் சூட் வாங்க 25,000 ரூபாய் கொடுத்தாதான் நான் உங்க கழுத்துல தாலி கட்டுவேன். இல்லனா என்ன பண்ணுவ? நான் கட்ட மாட்டேங்க. நீ கட்டலனா என்ன? நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். சூப்பர் தென்றல், சம பஞ்சு. என்ன தென்றல், கல்யாணம் எப்படா நடக்கணும் காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஏன் இவ்ளோ அவசரம்? உன் வீட்ல உன்னை அப்படியே வளர்த்திருக்காங்க.